அப்பொழுது அந்நாட்களிலே மேய்ப்பர்கள் ராத்திரியில் வயல்வெளியில் தங்கி தன் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவதூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளால் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:8-14. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தன் ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. மத்தேயு 1:21-23 வரை. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் பெயரிடுவாயாக. ஏசாயா 7:14. கரங்களை தட்டி வாழ்த்து. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஞானத்திற்கு கர்த்தர், நித்தியமானவர், சமாதானப்படும் என்ன என்னப்படும். ஏசாயா 9:6. லூக்கா 1:31-32 வரை. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமீன். இதோ நீ ஒரு கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:31. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பெற்றார். கர்த்தத்துவம் அவள் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6.